வில்லேஜ் மினிஸ்ட்ரி போறோம். கிராம ஊழியம் போலாம் வரீங்களா? வருஷத்தின் கடைசி மாதத்துல ஏசப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிராம ஊழியத்தை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா நாங்க பண்ணோம். பைபிள்ல பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இதே மாதிரிதான் கிராமமா போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லுவாரு. பாவத்தை குறிச்சு, சாபத்தை குறிச்சு, அவருடைய அன்பை குறிச்சு, பரலோகத்தை குறிச்சு எல்லாத்தையும் பத்தி சொல்லுவார். அது ரொம்ப எளிமையான முறையில சொல்லுவார். காரணம், அங்க படிச்சவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. அப்படின்றதுனால ரொம்ப எளிமையான முறையில இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து தாங்க நாங்களும் கத்துக்கணும். இந்த சுவிசேஷத்தை எப்படி எளிமையான முறையில உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நாங்க பாடல் மூலியமாவும் பாட்டு மூலியமாவும் உங்ககிட்ட வந்து கன்வே பண்றோம். இதை விமர்சனம் பண்ற ரெண்டு கூட்டம் எங்களை கேலி கிண்டல் பண்றாங்க, எங்களை வந்து விமர்சனமா பேசுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னடா ஆண்டவர் என்ன இவங்களுக்கு செஞ்சார், ஏன் இப்படி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க சொல்லிட்டு பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டமும் இருக்கு. எங்களுக்கு அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ருசித்த அந்த இயேசு கிறிஸ்துவை இன்னொருத்தவங்களும் ருசிக்கிறாங்களே அப்படின்னு அதை பார்க்கும்பொழுது கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏசப்பா அன்னைக்கு எப்படி நினைச்சாரோ இந்த சுவிசேஷம் எளிமையா பரலோகத்துல நான் அப்படின்னு யோசிச்சாரோ அதே போலதாங்க அவருடைய பிள்ளையா இருக்கிற நாங்களும் அதே மாதிரிதான் யோசிக்கிறோம். சுவிசேஷத்தை எளிமையான முறையில சொன்னா நீங்க ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சு ஏத்துப்பீங்க, இயேசுடைய அன்பை ஏத்துட்டு பரலோகத்துல நாங்களும் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிராமங்களில் உங்ககிட்ட வந்து இயேசுடைய அன்பை பத்தி சொல்றோம். இது மதம் மாற்றம் கிடையாது. நிறைய பேர் நாங்க மதம் மாற்ற வரோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இயேசுடைய அன்பை பற்றி சொல்லதான் ஒவ்வொரு கிராமத்திலையும் நாங்க உங்களை தேடி வரோம். ஏன்னா நீங்க இந்த பூமியை விட்டு போகும் பொழுது இயேசு அப்படின்ற ஒருத்தரை பத்தி தெரியாம போயிட்டீங்கன்னா நீங்க வாழ்ந்த இத்தனை நாள் எவ்வளோ ஆடம்பரமா எவ்வளோ நல்லா வாழ்ந்திருந்தாலும் அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இந்த பூமியை விட்டு நீங்க போகிறதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒருத்தரை அறிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு பரலோகம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு இடம் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. இதுதான் கிராம ஊழியத்துல நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயம். அடுத்த முறை உங்ககிட்ட இயேசு கிறிஸ்துவை பத்தி யாராவது வந்து சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய அன்பை ருசிச்சு பாருங்க.